ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நம்ம வந்து நுரையீரல் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, அதுக்கு 2 நுரையீரல் வாங்கி பாருங்க குட்டி குட்டியா நறுக்கி கழுவி வச்சிருக்கேன். அதுக்கு வெங்காயம் தேவை, வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே தேவை, மல்லி இலை தேவை, தக்காளி 2 தேவை, பச்சை மிளகாய் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கேன் 2 மிளகாய். அதுக்கு மல்லித்தூள் தேவை, மிளகாத்தூள் தேவை, மிளகு சீரகத்தூள் தேவை, மஞ்சத்தூள் தேவை. இந்த கடலைப்பருப்பு போட்டு செய்யலாம், போடாமையும் செய்யலாம். ஆயில் தேவை. பாருங்க, வெந்தயம், சீரகம், இது வந்து பட்டை, கிராம்பு கொஞ்சோண்டு வந்து இந்த இங்கே பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். உப்பு தேவை. நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கர் அடுப்பில் வச்சுக்குவோம். குக்கர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. குக்கர் அடுப்பில் வச்சுக்குவோம். குக்கர் வந்து காயட்டும். இங்கே பாருங்கள், நம்ம குக்கர் காய்ஞ்சதும் ஆயில் ஊற்றுவோம். குக்கர் காஞ்சிருச்சு, நம்ம இப்போ ஆயிலை ஊற்றலாம். ஆயில் சூடாகிடுச்சு, நம்ம வந்து பட்டை கிராம்பு போடுவோம். பட்டை கிராம்பு வெடிச்சிருச்சு, நம்ம வந்து வெந்தயம் சீரகம் போட்டுடலாம். வெந்தயம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வந்து வதக்கட்டும். வெங்காயம் வந்து கண்ணாடி பக்குவத்துக்கு இங்கே பாருங்கள் வதங்கிருச்சு. நம்ம இப்போ வந்து தக்காளியை போட்டுடலாம். தக்காளி, பச்சை மிளகாய் போட்டுருவோம். அதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். மல்லித்தலை கொஞ்சம் போடுவோம். இதையும் போட்டுருவோம். இது கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். போடுவோம். மசாலா தூள்லாம் போட்டுருவோம். மசாலா தூள் வந்து இங்கே பாருங்கள், மல்லித்தூள், மிளகு ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அப்படியே போட்டு இந்த எண்ணெயில் கிண்டிடுவோம். பாருங்கள், மசாலா தூள் வந்து வாடை போயிருச்சு. மசாலா வாடை இது பாருங்கள். இந்த நுரையீரலையும் அதில் போட்டுருவோம். போட்டு நம்ம கடலைப்பருப்பையும் அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக விட வேண்டியதுதான். 5 விசிலுக்கு வைக்கணும். கடலைப்பருப்பையும் அதில் போட்டுருவோம். கடலைப்பருப்பை கழுவிட்டு அதில் போட்டுருவோம். இப்போ முதவே 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம அளவு பார்த்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் வச்சிடும். நல்லா கிண்டி விட்டுறணும். நல்லா கிண்டி விட்டுட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான். நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீனி போட்டுக்குவோம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் நமக்கு வெந்துடும். போட்டுக்குவோம். வந்து நம்ம வந்து இதில் முதலே தண்ணி விடும். வந்து இந்த நுரையீரலில் நம்ம வந்து ஒரு கிளாஸ் ஊற்றிக்குவோம் தண்ணி. நம்ம குக்கர் மூடியை போட்டுடலாம். மூடியை போட்டு விசிலையும் போட்டுருவோம். ஒரு 6-7 விசிலுக்கு வச்சுருங்க. நாம் இப்போ பார்ப்போம் எப்படி வெந்துருச்சான்னு. இங்கே பாருங்கள், தண்ணி இங்கே நிறைய விட்டுருக்கு. அதே நேரத்தில் கறி வெந்துருச்சு. நம்ம இதை வந்து வத்துறதுக்கு ஒன்றரை சட்டில் நம்ம வந்து மாற்றிடுவோம். மாற்றி வற்ற வச்சு பெரட்டாக எடுத்துருவோம். இது நல்லா வத்தட்டும். வற்றி நம்ம வந்து கிரேவியாக வரொட்டி மல்லித்தலையை தூவி இறக்க வேண்டியது. இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதில் வந்து இப்போ மல்லித்தலை போட வேண்டியதுதான். மல்லித்தலையை மேலே தூவி நம்ம இறக்க வேண்டியதான். இது ரொம்ப டேஸ்டான பொரியல். இது வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும், இடியப்பத்துக்கு நல்லாயிருக்கும், இட்லிக்கு நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.